ஷூ விழிஞ்சிருக்கிறதால இப்போ திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் இல்லை. அப்படியா? இப்போ திங்கக்கிழமைண்டா அப்போ அதுக்கு பிறகு அப்பா என்ன பண்ணி தான் என்ன வர போகிறீங்க படிக்க? டீச்சராவா? என்ன டீச்சர்? தமிழ் டீச்சரா? ஆமாம். சயின்ஸுக்கும் சயின்ஸுக்கு 50க்கு மேலே, மேத்ஸுக்கு கொஞ்சம் குறைவேண்ணே. அதில் டியூஷனுக்கு போனீங்கன்றா தான் கொஞ்சம் படித்து இன்னும் கொஞ்சம் எத்தனையாம் பிள்ளை வார நீங்கள்? ரெண்டாம் பிள்ளையா? வா ஃப்ரெண்ட் என்ன கட்டிக்காரியா கொடுக்குறீங்க? சோடி 2000? அது குட்டியாக பெருசா? அது ஷூவை பார்த்தா எனக்கு சரியான மேலே கஷ்டமாக போயிட்டு. வணக்கம் உறவுகளே, நாங்கள் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்குளம் என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். சுற்றி வர காடுகளால் சூழப்பட்ட ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தை சந்திக்கத்தான் இந்த காணொளி மூலமாக நாங்கள் வந்திருக்கிறோம். அதன்படி ஒரு குமர் பிள்ளையை வளர்க்குறதுல ஒரு குடும்பம் படுற பாட்டை இந்த காணொளி மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சத்தமாக கதைங்க வேணே. இரண்டாவது மைக் இல்லாதால ஒரு பிரச்சனை, எங்களுக்கு சத்தமாக கழிச்சிங்கன்னா தான் கேட்கு. எத்தனை வயசம்மா உங்களுக்கு? 56? தங்கச்சிக்கு எத்தனை வயசு? 14 வயசு. ஒரே ஒரு மகள் தானே உங்களுக்கு? கணவர் என்ன செய்கிறீர்? கூலி வேலை செய்கிறீர். எங்கே வேலை செய்கிறீர்? தேசி தோட்டத்தில். எவ்வளோ சம்பளமாக இருக்குது? ஒவ்வொரு நாளும் வேலை வருமா இல்லாட்டி கிளம்பில 3 நாள் அப்படி வேலை வரும்? அப்போ அந்த அதில் வார சம்பளத்தில் அந்த வார ஊதியத்தில் இப்போ உங்களோட குடும்ப இதெல்லாம் போய் கியூஆர் காசா? அதில் 1500 போடுவாங்க மாதம். அதில் டியூஷன் காசு கொடுத்து சொல்கிற பள்ளிக்கூட செலவு பார்க்கணும். தங்கச்சி எங்கே டியூஷனுக்கு போகிறவா டியூஷனுக்கு எங்கே போகிறவா? அவ்வளவு அதுக்கு மாதம் 2000 ரூபா அப்படி வருமே. ஆள் என்ன மாதிரி கட்டிக்காரியோ? தங்கச்சிக்கு என்ன பேர்? தஷாந்தினியா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? எத்தனையாம் பிள்ளை வார நீங்கள்? ரெண்டாம் பிள்ளையா? வா ஃப்ரெண்ட் என்ன கட்டிக்காரியா? அப்போ என்ன மார்க்ஸ் இந்த முறை? டோட்டல் 687. 9 பாடம் என்ன? அப்புறம் என்ன கட்டிக்காரி தானே. இங்கிலீஷுக்கு என்ன மார்க்ஸ்? இங்கிலீஷ் 50. மேத்ஸ் குறைவு. அதையும் கொஞ்சம் படியாக படிக்கணும் என்ன. மேத்ஸ் தான் முக்கியம். மேத்ஸ் பாஸ் பண்ணால் தானே அடுத்த 7க்கு போகலாம். அடுத்த வருஷம் 10, 11. அப்போ அதையும் படிக்கணும். அப்போ என்ன பாடத்துக்கு கூட மார்க்ஸ் வர்றது? குடியல். ஓகே. அப்படி சுகாதாரம். சயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும் கொஞ்சம் குறைவு. சயின்ஸுக்கு 50க்கு மேலே, மேத்ஸுக்கு கொஞ்சம் குறைவேண்ணே. அதில் டியூஷனுக்கு போனீங்கன்றா தான் கொஞ்சம் படித்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். அம்மா அப்பா வர்ற கஷ்டம் உங்களுக்கு விளங்குது தானே. இப்போ நீங்கள் நல்லா படித்தா தான் இன்னும் முன்னுக்கு வந்து வீட்டையும் பார்க்கலாம் வேணாம்மா. அதுதானே என்ன ஒரே ஒரு பிள்ளை. இப்போ 2ஆம் பிள்ளைண்டா அப்புறம் என்ன சும்மா இல்லை தானே கட்டிக்காரி தானே. நல்ல விஷயம். அப்போ என்ன வர போகிறீங்க படிக்க? டீச்சராவா? என்ன டீச்சர்? தமிழ் டீச்சரா? ஆமாம். ஓகே, நல்ல விஷயம். எங்களோட தமிழ்லாம் இப்போ எல்லாம் இல்லாத ஒழிஞ்சு கொண்டு வந்து கொண்டு இருக்கு. இப்போ அதுகளெல்லாம் தட்டி நிமித்த தமிழ் டீச்சர் வேணும். அதானே. சரியம்மா, இது வேறு உங்களோட கணவர் சம்பந்தமாக சொல்லியிருந்தீங்களே, எனக்கு அவர் முன்னாள் போராளி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இயக்கத்தோட தான் இருந்தது. முன்னாள் போராளி என்ன எல்லப்படையா அந்த அதில் இருந்து தான் கால் போனது. இல்லப்படையில் இருந்தேன் கால் போனது. என்ன செய்ய கால் போன அப்புறம் தான் கல்யாணம் முடிச்சது. கால் போன அப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சது. நீங்கள் இதில் அதில் இருந்ததா? இல்லை, அவர் தானே. காயப்பட்டினாமா? இல்லப்படையில் இருந்தால் இப்போ எத்தனையாம் ஆண்டு? அந்த 2008, 2007 அந்த அடிபாட்டுக்குள்ளையா? எங்கே வச்சு? மெல்லாவில் வச்சு தான். ரைட், ஓகே. அதுக்கு பிறகு திருமணம் முடிச்சு 2008 கால் போனது. அப்படியே
அப்போ உங்களுக்கு வேறு உதவி திட்டங்கள் அப்படின்னு இந்த கியூஆர் கோட் காசு கொடுக்கலாம் மற்ற இந்த இவருக்கு ஒரு 5000 ரூபா கொடுப்பணும் ஒரு ஏஜென்ட்ஸால் வேற ஒரு இது இல்லை அதுவும் இருக்குது மற்ற அவர் உழைக்கிற அந்த காசுகள்லாம் அப்போ அதில் இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக கோல் எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்களே என்ன உதவி வேணும் தம்பி இருக்கா வீட்டை வந்து பாருங்கோ அது இதுன்னு சொல்லி நான் கோல் அடிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் என்ன உதவி கோழிக்காக கூட ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே அது இருக்கா பாப்பமா கூட இருக்கா வாங்க நடவுங்க நீங்கள் பெரிய கூட ஒன்று தான் இருக்கேண்ணே. எத்தனை கோழி வளர்க்கலாம் இதில்? ஒரு 50-40 அப்படி வளர்க்கலாம் என்ன? முயல் குட்டியெல்லாம் வளர்க்குறீங்களா என்ன விற்கிறதுக்கா இல்லாட்டி நீங்கள் பொழுதுபோக்கு எவ்வளோத்துக்கு இது முயல் குட்டி கொடுக்குறீங்க? சோடி 2000. அது குட்டியா பெருசா? அது அந்த அவற்ற குட்டியா 2 பேரும் இது என்ன நீங்கள் வாங்கி வளர்த்ததா இல்லை? சாப்பாடுகள் என்ன இந்த புல்லுகள் இதெல்லாம் வைக்கிறோம்? கூட பிறப்பா இருக்குது தானே என்ன? அப்போ நீங்களும் இது கொஞ்சம் கோழி வேண்டி விட்டால் ஓகே இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்ன? கோழி வேண்டி விட்டால் இப்போ வளர்த்து அதில் லாபம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எடுக்கலாமா? என்ன கோழி முட்டை அப்படி கொடுக்குற பிளானா இல்லை கோழியாகவே விற்கிற அந்த இதில்? முட்டை தான். முட்டை 10 கோழி என்றாலும் பிரியோசனம் தானே. நாங்கள் வந்தால் 10 கோழியோட வர மாட்டோம் படிவா உங்களுக்கு நிறைவாக தான் செய்வோம். ஆனால் என்னென்னா இப்போ இந்த வீடியோ நான் இந்த யூடியூப்பில் போடுவேன். அதுக்கு பிறகு பார்க்குறாக்கள் இந்த உதவிகளை வந்து செய்தால் நான் கட்டாயம் வந்து அதை திருப்திகரமாக செய்யலாம். இப்போ தங்கச்சிக்கு என்ன படிக்கிறதுக்கு என்ன உதவிகள் எதுவும் தேவையா? புத்தக பேக் சப்பாத்துகள் என்ன அதில் கொஞ்சம் தேவை வேண்டி இருக்கேன்னு. கட்டிக்கார பிள்ளை இப்போ படிப்பை விட்டுறக்கூடாது. சப்பாத்து இருக்கா பார்ப்போமா? எடுத்துகிட்டு வாங்க சப்பாத்து இருக்கா. பெரிய பிள்ளையும் இல்லை இளந்தாரி பிள்ளை இப்போ வடிவாதெல்லாம் போட்டு போகணும் என்ன? ரெண்டும் பிஞ்சிட்டா? பிஞ்சு தான் கிடக்கேண்ணா. 2 பிஞ்சு தான் கிடக்கேண்ணா. அது சரியா மாறி மாறி போட்டு 2 வாங்கி கொடுத்தேன். இதை தான் போட்டு போடுவா தங்கச்சி? இதைத்தான் போட்டு கொண்டு போவா. கூடுதலாக இதைத்தான் போடுறேன். டீச்சராக கேட்டாங்க என்ன கொஞ்சம் சாப்பாடுன்னு சொன்னாங்க. இதுக்கு விலை கூட வந்து இது. இது ஷூவெல்லாம் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இல்லை இல்லை. இப்போ 3000க்கு மேலாம் பேர் நினைக்கிறேன் என்ன? நான் நேற்று திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போவேன் நான் இல்லை. 1ஆம் ஆண்டு பிள்ளை ஒரு ஆளுக்கு ஷூ வாங்கி கொடுத்தேன் நான். 3800 ரூபா அந்த ஷூ. இதுகள் திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போவேன். திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் போவேன். ஏன் சப்பாத்து பிஞ்சால பள்ளிக்கூடம் போயில்லையா? ஐயோ ஏன் பிஞ்ச சப்பாத்து போட்டணும்னா இல்லை பேசுகிறாங்களா பள்ளிக்கூடத்தில்? அப்படியும் இருக்கு. அது சரியா? சரி நான் ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் கட்டாயம் இப்போ கோழி இது சம்மந்தமாக நான் யாருக்காவது கதைக்கிறேன். ஷூ வாங்குறதுக்கு நான் பிள்ளைக்கு அப்படியாவது நான் எந்த காசுல ஏண்டாலும் உதவி செய்வேன். சரியா? ஷூ வேண்டிய அப்படியா போட்டு போய் படிங்க. ஒரு பிரச்சனை ஒன்றும் அவன் பேசுவான் அதை கதைப்பான் யோசிக்காம. இவா தானே நான் கோல் அடிக்கிறதானே? அந்த இப்போ கொஞ்ச நாள் அந்த இந்த கொரோனா டைமுகளில் இந்த சூமுகள் அது என்ன எந்த நேரம் போனவர்களோடையும் இருக்காதுங்க. தெரியும் தானே இப்போ நடக்கிற பிரச்சனைகள். சரி அப்போ நீங்கள் இப்போ கேட்குற உதவி என்ன? இந்த கோழிக்கூடு உண்டு அம்மா கேட்குறீங்க. கோழிக்கூடு ஓகே. இந்த கோழிக்கூட்டுக்கு கோழி வளர்க்குறதுக்கு என்ன ஒரு 20 கோழி விட்டால் உங்களுக்கு திருப்தியாக இருக்குமே என்ன? அப்போ தங்காவுக்கு என்ன
ஷூ வேணும் என்ன? பேக்குகள் எல்லாமே இருக்கா? பேக் கொப்பி எழுதல் கொப்பி குறைவு என்ன? குறைவு. பேக் என்ன நல்ல பேக் இருக்கா? அதுவும் கொஞ்சம் கனகாலம் பாவிச்ச பேக்காக தானே இருக்குமே என்ன? கஷ்டப்பட்டு படித்தா நம்பி பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியும். ஓ நாங்களும் அதை இல்லைம்மா, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் காலத்தில் அப்படி இல்லையா நீங்கள் கட்டாசில் சுற்றிக்கிட்டு ஒன்றும் பண்ணிக்கூடாது. அதுதானே தானே நாங்கள் படிக்க அந்த நேரம் விளக்கு தானே அரவாசி ஆண்டு காலங்களில் விளக்கில் தான் படித்தது. நாங்கள் கண்டதெல்லாம் கேட்கக்கூடாதுமே. ஏன்னா கேட்டால் ஒரு கோழியண்டா கோழி மட்டும், எல்லாத்தையும் கேட்டோம்டா ஒன்றுமில்லாமல் போயிடும். ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கோழியண்டா கோழி. அதை நீங்கள் கேட்டது எனக்கு என்ன பொறுத்த மட்டும் சின்ன உதவி தான், அது செய்யலாம். நான் நேரடியாக கதைக்கிறேன், அது சம்மந்தமாக பிரச்சனை இல்லை, அது கட்டாயம் செய்வோம். தங்கச்சியில் படிப்புக்கும் நான் இதில் உறுதி அளிச்சுட்டு போகிறேன், அது உதவி செய்கிற சம்மந்தமாக. இப்படி கிடக்குறப்பா வீடுகள் இப்போ ஹைவேச்சா தெரியும் தானேம்மா, இப்போ போகிற செலவுகளுக்கு இதெல்லாம் செய்ய இயலாது. ஆனால் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது மனசு வச்சா சில நேரம் அவங்களால செய்ய இயலும். ஆனால் நாங்கள் வீடுகளை செஞ்சு தான் கொண்டு ஃபோர்ஸ் பண்ண இயலாது. இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அது ரெண்டு உதவி செஞ்சால் நீங்கள் நாளாந்தம் சாப்பாடுகள் பிள்ளையோட படிப்பு அது இதுன்னு சொல்லி அது ஒரு கஷ்டப்படாமல் போய் கொண்டிருப்பீங்க. இன்னொரு உதவி தானே வந்து பெருசாக கேட்டாதான் மனசு கஷ்டமாக இருக்கு. என்னடா பண்ணியில் இருக்கவங்க எடுக்கணும் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஆனால் அப்போ அங்கே உள்ளவங்களும் போய் கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறாங்களே என்ன. சரியா எங்களோட உறவுகள் தானே அது வேணும் என்ன. சிலாக்கள் நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருக்காண்டு ஏதோ மரத்துகளில் காய்ச்சி கொட்டுதுன்ற மாதிரி தான் நினைக்கக்கூடாது. இன்னொரு உதவி கோழியை மட்டும் நான் 10 கோழி தான் கேட்டினேன். நாங்கள் அவ்வளோ செஞ்சீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். சரியம்மா, நான் அப்போ உங்களுக்கு அந்த உதவி சம்மந்தமாக நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்ட பெரிய அளவிலான உதவி இல்லை, நானும் பெரிய இது ரெண்டு எதிர்பார்த்து வந்து நான் ஷூவை பார்த்தா எனக்கு சரியான எனக்கு கஷ்டமாக போயிட்டு. ஷூ விழிஞ்சிருக்கிறதால இப்போ திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் இல்லை. அப்படியா? இப்போ திங்கக்கிழமைண்டா அப்போ அதுக்கு பிறகு அப்பா என்ன வேண்டி தரேன்னு சொல்லியிருக்கிறா? சொல்லியிருக்கிறா? சரி பார்ப்போம். அப்பா வாங்கினா ஓகே, இல்லாட்டி நான் பார்ப்போம், அது ஏதாவது ஒரு வழி ஒன்று பார்க்குறேன். நான் என்ன கொஞ்சம் டைம் தாங்க, நான் பார்த்து இந்த வீடியோ நான் போடணும் தானே. இப்போ இதுக்கு முதல் எடுத்த வீடியோக்கள் எல்லாமே இருக்குது, என்ன நான் போட இல்லை. பிஞ்சால சுற்றி திரிகிறதால நான் நாங்கள் வீட்டை போனால் அப்புறம் தான் அதை எடிட் பண்ணி போடுவேன். சப்பாத்துக்கு அதான் நம்ம ஏன்டா நான் இன்றைக்கு வந்து இது உங்களுக்கு வந்து 7வது குடும்பம். நேற்று வந்து அது நான் கையில் கிடந்ததுகள் முடிஞ்சிட்டேன் என்கிட்ட. இப்போ நான் அடுத்த நேரம் பேரைக்கு நான் பிள்ளை கட்டாயம் ஷூக்குரிய உதவி செய்தார் என்ன தங்கச்சிக்காக. ஏன்டா எனக்கு 100 தரம் கோல் அடிச்சோன்ட்டு இருந்தவன் என்ன. ஏன்டா அது கஷ்டம், ஒரு தேவை ஒன்று இல்லாமல் சும்மா அடிக்க மாட்டாங்க யாரும் கோல். அதான் அதுக்காக தான் வந்து பார்த்தா தெரியும், நேராக வந்து பார்க்கணும் தெரியும். ஆமாம் ஆமாம். சரியம்மா, ஓகே. அப்போ நாங்கள் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்வோம். தங்கச்சி யோசிக்காயங்கோ, சரி அப்படியே போய் படியுங்கோ. நான் அடுத்த கட்டம் பிறகு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோடு வரேன். சரியா? ஓகேம்மா, நன்றி. ஓகே.